ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன? இது பிளட்டில் யூரிக் ஆசிடோட லெவல் அதிகமாக இருக்கும்போது ஏற்படுற ஒரு மூட்டு வலி. இது பெரும்பாலும் காலில் உள்ள பெருவிரலில், கணுக்காலில், கை விரல்களில் ஏற்படும். இதோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? பெயின், ஸ்வெல்லிங் அண்ட் ரெட்னஸ் இருக்கும். ஸோ இது நைட் டைமில் அதிகமாகும். கால் ஏதோ ஃபயரில் இருக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும். ஸோ இந்த யூரிக் ஆசிட் எப்படி நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம பாடியில் இருக்கிற பியூரின்ஸுன்ற காம்பவுண்ட் பிரேக் டவுன் ஆகி யூரிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பியூரின்ஸ் எதிலிருந்து வருது? நம்ம உட்கொள்கிற ப்ரோட்டீன்ஸ், அதாவது புரதச்சத்தான இறைச்சி, ஈரல், சிப்பி, அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதிலிருந்து வரும். இந்த பியூரின்ஸ் தான் யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த யூரிக் ஆசிட் நார்மலாக பிளட்டில் டிசால்வ் ஆகி கிட்னி மூலமாக யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஒரு வேளை பாடியில் அதிகமாக யூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆனாலோ இல்லை கிட்னி அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்தாலோ அது பாடியில் யூரேட் கிறிஸ்டல்ஸாக மாறி போன்ஸில் டெபாசிட் ஆகி பெயின், ஸ்வெல்லிங்கை ஏற்படுத்தும். ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் என்னென்னா, மருந்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக இந்த பெயின் அண்ட் ஸ்வெல்லிங்கை கம்மி பண்ணுறதுக்கு மருந்து எடுத்துக்கணும். உடற்பயிற்சி பண்ணணும். உடல் எடை அதிகமாக இருந்தால் அதை கம்மி பண்ணணும். அண்ட் இதில் ஆயுர்வேதாவில் தாரான்ற ட்ரீட்மெண்ட் இருக்குது. தைலதாரா, தக்ரதாரா, தானியம்ல தாரா, இதெல்லாம் பண்ணுறப்ப பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் அண்ட் அந்த எரிச்சல் நல்லாவே கம்மியாகும். மேலும் இது போன்ற இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்சல்டேஷனுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.